ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு, பயிறு, பப்படம், பழம். இதுக்கு தேவையான அளவு தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமாட்டு புட்டு மாவு ஏற்கனவே விரசிக்கிட்டேன். நல்லா விரசி தான் வச்சுருந்தேன். புட்டு பாத்திரம் இல்லாதனால நான் வந்து தேங்காய் சிரட்டை யூஸ் பண்ணி தான் அவிச்சேன். இது வந்து ரொம்ப மணமாகவும் அந்த புட்டு, அந்த மாவு, தேங்காய் அதோட மணம் சேர்ந்து இந்த சிரட்டையோட மணமும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால் புட்டை வைக்கணுனாலே நான் இப்படி தான் பண்ணுவேன். அதுவும் நானும் பாப்பாவும் தான் புட்டு சாப்பிட்றது மேக்ஸிமம். அதனால் எப்போவாச்சும் தான் வைப்பேன். ஸ்டீமரில் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஸ்டீமர் வச்சு அதுக்கப்புறமா இந்த சிரட்டையை வச்சு மூடி போட்டு நம்ம வேக வச்சோன்னா புட்டு வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலலாம் புட்டு வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம புட்டுனாலே பயிறு வைக்கணும்ல, அதனால் பயிரையும் வேக போட்டிருந்தேன். புட்டு வெந்துடுச்சு பாருங்கள், அழகாக வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா பயிரும் அதே நேரத்தில் வெந்துட்டு, கொஞ்சம் நேரமாகவே தான் பயிறு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தான் வேக வச்சேன். பப்படமும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். புட்டு, பயிறு, பப்படம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பழம் வச்சு கொடுக்கலான்னா பாப்பாவுக்கு பழத்தை மட்டும்தான் சாப்பிடுவாள். சாப்பாடு ரெடி ஆகிற டைமில் அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, அதனால் அவளுக்கும் கொடுப்பேன். அவளோட ஃப்ரெண்டு வந்து நேபாளி தான். நான் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாள். இவள் வந்து புட்டு உருண்டை பிடிச்சி கேட்டால், அவளும் உருண்டை பிடிச்சி கேட்டால். நான் 2 பேருக்குமே அப்படி தான் உருண்டை பிடிச்சி சாப்பிடுவேன். இவளும் அவங்க வீட்டுக்கு போவாள், அவளும் இங்கே வருவாள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன், சாப்பிடுவாள். ஃபஸ்ட்டெல்லாம் பயமாக இருக்கும், நம்ம சாப்பாடு சாப்பிடுவாளோ சாப்பிட மாட்டாளோ அப்படி தோணுச்சு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நான் என்ன வைக்கிறேன்னா, தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுவாள். என்ன மாதிரி குவார்ட்டர்ஸில் இருக்கவங்க இப்படி வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு ஸ்டேட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறீங்களா? சாப்பிடுவாங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.